சரி. எஸ்டர்டே எக்ஸ்பிரஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன பிளாட்ஃபார்மாக பார்த்தோம். அதை பார்த்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன யூசேஜ் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ எஸ்டர்டே இந்த ஒரு அவுட்புட்டை பார்த்துருந்தோம். ஸோ விச் இஸ் யூஸிங் எக்ஸ்பிரஸ். அண்ட் எக்ஸ்பிரஸ் இஸ் அ லைப்ரரி. அந்த லைப்ரரியிலேருந்து ஒரு ஆப் இப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி எக்ஸ்பிரஸ் லைப்ரரினால நம்மளோட விஷுவல் ஃபங்க்ஷன் காலாக தான் வரும். சாரி, ஃபங்க்ஷனாக வரும். நம்ம அதை கால் பண்ணி ஆப்புங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணி தென் பாத்தை ரெக்யூர் பண்ணி அதை சென்ட் ஃபைல் பண்ணி எந்த பாத்தில் இருக்குன்னு சொல்லி நம்ம index.html பேஜை நேற்று இந்த கோடை ஒன்ஸ் பார்த்துருந்தோம். இதோட ஒரு கண்டினியூஷன் பார்த்தா ஒரு சின்ன மிடில்வேர் இருக்குது, 2 மிடில்வேர் இருக்குது. அந்த 2 மிடில்வேரையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிபிடியில் உள்ள எக்ஸ்பிரஸோட ஒரு பேசிக் கான்செப்டை நம்ம இன்னைக்கு மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ விச் இஸ் நோட்.js பிறந்த புதுசில் என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நோட்.jsோட சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். ஓகேவா? டைம் இருந்தால் அதுக்குன்னு உண்டான கோட்ஸையும் லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கோடை நேற்று பார்த்ததில் ஒரு ரீகால் பண்ணேன். ஸோ கெட் பண்ணி இதில் கெட்டு போஸ்ட்டு புட்டு டெலிட்டு இதெல்லாம் நம்ம லேட்டராக படிப்போம்னு சொல்லியிருந்தேன். அதில் மாதிரி கெட்டுங்க எழுதியிருக்கோம். ஸோ கெட் பண்ணி ஸ்லாஷுங்கிற இடத்துல ஃபங்க்ஷன் வருது, ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுறேன், பார்த்து ஜாயின் பண்ணி டெர் நேமில் index.html அனுப்பியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாத் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? எக்ஸ்பிரஸ்குள்ளே பாத்தை யூஸ் பண்ணுறது ஒரு செட்டில் ஆஃப் டைம் தான். ஓகேவா? ஆனால் ரொம்ப எல்லாத்தையுமே உன்னால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு எரர் இந்த கோட் அடிக்கும் போதே மேபி வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தே இல்லாமையும் நம்ம சென்ட் ஃபைலாக அனுப்பலாம். அது என்னங்கிறத நான் இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். ஸோ நேற்று வந்துட்டு அந்த கோடே காணுமா? ஓகே, இங்கே இருக்குது. ஸோ ரெஸ்.சென்ட் ஃபைல் பார்த்து இங்கே செலக்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ இது இல்லாமல் சொன்னால் நான் அதை கமெண்ட் பண்ணி இந்த லைனையே வந்துட்டு ரெஸ்.சென்ட் ஃபைல் பாத்.ஜாயின் கொடுத்தா பாத்தில் நீங்கள் போது டேரெக்டாகவே அது எங்கே இருக்குங்கிற அந்த ஃபைலை நம்ம எப்படி சொல்லிடலாம். சொல்லிட்டு இப்படி விட்டுறக்கூடாது, கமா போட்டு கர்லி பிரேசஸில் ரூட்டுன்னு சொல்லி இந்த டிர் நேமை கூப்பிடணும். ஓகேவா? ஸோ இப்படி கூப்பிட்டா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகேவா? எரர் ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டடா? ஓ சாரி, இது கமா. ஓகேவா? ஸோ இதுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா நீ ஃபைலை கூப்பிட்றன்னு தான் அர்த்தம். ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாத்தை ஜாயின் பண்ணி இங்கே அனுப்புகிறேன், விச் இஸ் பாத். ஓகேவா? அந்த பாத்தை ஏன் இங்கே படிக்கிறோங்கிறத உங்களுக்கு லேட்டராக நெக்ஸ்ட் பிபிடியில் தெரியும். அது மேக்ஸிமம் டு த பாயிண்ட் ஹெச்டிடிபி சர்வர் வச்சு யூஸ் பண்ணும்போது தேவைப்படும். அதை தாண்டி இந்த இடத்துல தேவைப்படாது. ஓகேவா? அப்புறம் எப்படி இங்கே யூஸ் பண்ணோம் எடுத்துச்சு அப்படின்னா வெர்ஷன் பேக் வைஸாக போகும்போது பாத் வந்து யூஸ் ஆகும். வெர்ஷன் அப்டேட்டடாக இருந்தால் அந்த பாத் வந்து அப்டே ஆகாது. ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் இட்ஸ் ஒன் ஆப்ஷன் தான். ஸோ எதாவது கேட்டாங்க அப்படின்னா நீ வந்து பாத்துலேயும் பண்ணிக்கலாம், போத் இதுலேயும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியே எப்போவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நேற்று பார்த்த கோடில் யாருக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்கா? நேற்று இது ஒன்றும் ப்ளஸ் எக்ஸ்பிரஸில் நேம் எல்லாத்தையும் போடுற மாதிரி ஒன்று பார்த்தோம். இதில் யாருக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்கா? எனி ஒன்? ஃபசிலாவுக்கு ஓகே, சுக்கியமலுக்கு ஓகே, அதர் தென் ஃபாத்திமாவுக்கு கிளியர், ஓகே டன். சரி, நம்ம ஆல் ஓகே தான். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம அந்த பிபிடியை பார்க்கலாம். ரைட். ஸோ இந்த கோடு அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு போகிறோம். இது அவங்களோட அவுட்புட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்ட் ஃபைல் மெத்தடு டிஸ்பிளே HTML ஃபார்ம் அண்ட் index.html. ஓகேவா? ஸோ ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை கெட் பண்ணி பார்க்கும்போது கெட்டுன்னு வாயிலே வந்துடுது. ஸோ அதனால கெட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு விஷயத்த நீ அங்கே அனுப்ப போகிற அப்படின்னா அங்கே வந்து போஸ்ட்டுன்னு ஒரு காலை வச்சு அனுப்பணும். ஓகேவா? ஸோ அந்த போஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த போஸ்ட் என்னன்னா நீ டேட்டா பேஸில் தூக்கி போய் போடு, விச் இஸ் உள்ளே போய் இன்சர்ட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம்.
ஓகே, அதனால தான் போஸ்ட். புட்டுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, புட் வந்து கிட்டத்தட்ட போஸ்ட் மாதிரி தான் இருக்கும். பட் நீ உள்ள தூக்கி இன்சர்ட் பண்ண வேல்யூவை எடுத்து எடிட் பண்ணி திரும்ப இன்சர்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் புட்டு. ஓகேவா? டெலிட்டுங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், டெலிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராசஸில் போஸ்ட் தான் ஒரு விஷயத்த சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் இவங்க ஒரு ப்ராசஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் டு ஸ்லாஷ் ப்ராசஸ் கெட் அப்படின்னு வச்சுருக்காங்க. மெத்தட் இங்கே கெட்டுன்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? இது வந்து நார்மல் கெட்டு, அதுக்கடுத்து போஸ்ட் வரும். ஸோ எப்படி பண்ணுறாங்க, கெட்டுன்னு போட்டு ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரெக்கவர் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த நேற்று கோடை நான் அப்படியே ஒரு ஸ்பீடாக பார்த்துருந்தேன். So this method retrieves the data from request.query array and sends it in response to the client. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேமுக்கு என்ன ஆன்சரோ லாஸ்ட் நேமுக்கு என்ன ஆன்சரோ நீ அங்கே ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து டைப் பண்ணி அந்த வேல்யூ இங்கே வந்து இன்சர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். சிம்பிளாக சொல்லுங்க, ரொம்ப போட்டு குழப்ப வேணாம். அப்படியே ஒரு ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன வரப்போகுது அப்படின்னா நம்ம டைப் பண்ண போகிற அவுட்புட் அப்படிங்கிறதா. நீ என்ன நேம் ஃபர்ஸ்ட் நேமில் டைப் பண்ணியோ அதுதான் இந்த இடத்துக்கு வரப்போகுது. லாஸ்ட் நேம் என்ன டைப் பண்ண போறியோ அதுதான் இந்த இடத்துக்கு வரப்போகுது. அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸை உங்கள் மைண்டில் இப்போதைக்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். விச் இஸ் த கம்ப்ளீட் கோட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து சர்வர் எல்லாம் கனெக்ட் பண்ணி எழுதுறாங்க. ஸோ இது இப்போ நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா நவ் யூ கேன் என்டர் த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், தென் கிளிக் சப்மிட் பட்டன் டு see the result and it show written the following result. ஸோ நீ ஜானும் இதையும் கொடுத்தது இங்கே வந்து பிளேஸ் ஆகும். இங்கே பிளேஸ் ஆகுது, அது ஒரு ஒரு ஏபிஐ. பிளேஸ் ஆனதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு காமிக்குது, அது ஒரு ஏபிஐ. ஸோ 2 ஏபிஐ நடக்குது. விச் இஸ் இங்கே நீ டைப் பண்ணுறது சப்மிட்னு கொடுத்தோன்னே ஒரு இடத்துல போய் பிளேஸ் ஆகும். விச் இஸ் டேட்டா பேஸில் பிளேஸ் ஆக போகுது அப்படின்னா, விச் இஸ் இன்சர்ட் ஆக போகுது டேட்டா பேஸில் அப்படின்னா அதுக்கு போஸ்ட் மெத்தடாக யூஸ் பண்ணுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்த நீ சொல்லி அது டேட்டா பேஸில் போய் இன்சர்ட் ஆக போகுது அப்படின்னா விச் இஸ் கால் போஸ்ட் ஏபிஐ கால், விச் இஸ் போஸ்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆனதை எடுத்துட்டு வந்து நீங்கள் உங்கள் கண்ணில் பார்க்கணும், இந்த மாதிரி இந்த அவுட்புட்டில் இப்படி பார்க்கணும் அப்படின்னா கெட். அதனால தான் இங்கே என்ன எழுதியிருக்காங்க, இங்கே கெட் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கேருந்து வந்து request.query. ரெக்வஸ்ட்னாலே என்ன அர்த்தம், ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து ரெக்வஸ்டடாக வருது, ஃப்ரண்ட் ஹேண்ட் சொல்லி அனுப்புகிற மாதிரி. ஓகேவா? ஸோ அனலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே தான். ஸோ த HTML form normally used to submit the data to the server with its method parameter set to post, especially when the same binary data such as images is to be submitted. So let us change the method parameter in index.html post and action parameter to process post. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதே இன்புட்டை போஸ்ட்டாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போஸ்ட்னா என்ன பண்ண போகுது. இப்போ ஜஸ்ட்டு ஏற்கனவே இருந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு, நீ ரெக்யூராக டைப் பண்ணதை. ஆனால் போஸ்ட்டுங்கிறது இப்போ என்ன செய்ய போகுதுன்னா அங்கே போய் சேவ் பண்ண போகுது. ஓகேவா? ஓகே, அவங்க கோடு அதுக்குள்ளே இதோட 3 நிறுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து மிடில் வேறு போயிருக்காங்க. ஓகே, இது மிடில் வேறு யூஸ் பண்ணி ரெக்வஸ்ட் பாடி. சரி, ஓகே, உங்கள் அவுட்புட் வச்சிருக்கலாம். சரி, பரவாயில்ல. ஸோ இப்போ நீங்கள் கெட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல இருந்து இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் request.queryன்னு இருக்கு. ஓகேவா? ஆனால் அந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா request.bodyன்னு இருக்கு. ஓகேவா? இந்த பாடி எப்படி வந்துச்சு அண்ட் தென் அந்த கொரி எப்படி வந்துச்சுன்னு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன், விச் இஸ் நம்மளோட அவுட்புட்டில் இப்படி டைப் பண்ணுறேன். அந்த வேல்யூவை சும்மா ஒரு கெட் பண்ணிட்டு உன்கிட்ட வந்து அவுட்புட்டாக வந்து செக்யூர் பண்ணி கொடுத்துணும். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா லைக் பைனரி வேல்யூ. ஓகேவா? ஒரு பைனரி வேல்யூவை ஜஸ்ட் சாம்பிளாக கன்வர்ஷன் எடுத்து டக்குன்னு உனக்கு வந்து ஒரு அவுட்புட்டை கொடுத்துரும். ஓகேவா? சும்மா கெட் பண்ணி எடுத்து கொடுக்க, நீ இந்த இடத்துல என்னெல்லாம் டைப் பண்ணுறியோ டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து உன் அவுட்புட்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். இது request.query டாட் ஃபர்ஸ்ட் நேம், அதோட பேரை சொல்லி request.query ஒரு கொரியாக ஃபார்மேட் பண்ணி வந்து பிளேஸ் ஆகும். பிளேஸ் ஆக உனக்கு கெட் பண்ணி அவுட்புட்டை அந்த இடத்துல கொடுக்கும். ஸோ அதனால் ஜான்னு டைப் பண்ணால் இந்த இடத்துக்கு வரும், பால்னு வந்தால் அந்த இடத்துல டைப் வந்துடும். சப்மிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் சொல்ல வருது. ஓகேவா? ஸோ இது வர எல்லாத்துக்கும் அனலைஸ் பண்ண முடியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, இல்லை திரும்ப சொல்லணுமா? அதை ஃபசிலா பற்றி ஓகே டன். மலைஸ்ரீ ஓகே தானே? ரைட், ஓகே டன். இப்போ கெட்டு எடுத்துட்டு வருது ஜஸ்ட் ஒரு கொரியா. ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, போஸ்ட் மெத்தடு
ஒரு அஃபிஷியல் பைனரி பைனரி டேட்டா சச் அஸ் இமேஜஸ் இஸ் டு பி சப்மிட்டட். ஓகேவா? ஒரு இமேஜாவே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பைனரி வேல்யூ ஜென்ரேட் ஆகி போய் சப்மிட் ஆகணும் எங்க டேட்டாபேஸ்ல. ஓகேவா? ஸோ அப்போ டேட்டாபேஸ்ல தெளிவா ஒரு பைனரி வேல்யூவா கன்சிடர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டருக்கு வந்து பைனரி வேல்யூ மட்டும்தான் தெரியும், அதுக்கு வந்து வேற வேல்யூ தெரியாது. அப்போ நீ சொல்ற இமேஜோ டெக்ஸ்டோ எல்லாமே பைனரி வேல்யூவா அஃபிஷியலா கன்வெர்ட் ஆகி போகணும், அதுவும் டேட்டாபேஸ்ல ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தரை மிடில் வேரா ஒருத்தரை கூப்பிட்டு ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அந்த மிடில் வேர் தான் யாரு? பாடி பாசர். ஓகேவா? சேவ்னா என்னன்னு நேற்றே சொன்னேன், நம்மளோட நோன் மாடிஃபியூல்ஸில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். சேவ் இல்லைன்னா உன்னோட பேக்கேஜாக நார்மலாக இன்ஸ்டால் ஆகி ஒர்க் ஆகும். ரைட்டா? ஸோ பாடி பாசர்னு ஒருத்தரை கூப்பிட்றேன். ஸோ விச் இஸ் இன்ஸ்டால் அ பேக்கேஜ். This is a Node.js middleware for handling JSON, raw text, and URL encoded form data. This package is included in the JavaScript code with the following record statement. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட்லேயே இருக்கு ஆல்ரெடி. ஓகேவா? அது தனியாக ஜாவாஸ்கிரிப்டா என்ன நோட்.js பேக்கேஜ்ல இருந்து ஒருத்தர். ஸோ என்ன பண்ணுது? ஹேண்ட்லிங் நோட் ஜேசான் ரா டெக்ஸ்ட் யூஆர்எல் என்கோடட் ஃபார்ம் டேட்டா. ஓகேவா? ஜேசான்ங்கிறது என்னது? ஒரு கேர்லி பிரேசஸ்ல எழுதக்கூடிய ஒரு விஷயம். ராங்கிறதும் அதே அவுட்புட்டை ராவா டைரக்டா எழுதுற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட்டுங்கிறது இந்த மாதிரி டைப்பாக இருக்கும். யூஆர்எல்னா ஒரு லிங்கா ஜென்ரேட் ஆகி இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வருது? மிடில் வேர் என்ன செய்ய போகுது பாடி பாஸ் அப்படின்னா, நீ கொடுக்க போகிற அவுட்புட்டை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அது ஒரு யூஆர்எல் கோடாக வேணுமா இல்லை ஜேசானாக வேணுமாங்கிறது நீ சொல்லிட்ட அப்படின்னா பாடி பாஸர் இருந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி ஜேசான் அவுட்புட்டை தெளிவாக உனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். விச் இஸ் போஸ்ட் பண்ணி உனக்கு டேட்டாபேஸ்லேருந்து அவுட்புட்டை எடுத்து கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயம்தான் பாடி பாஸர். நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஜேசானும் ராவோ டெக்ஸ்டோ யூஆர்எல்லையோ எல்லாமே நீ சொல்கிறத பொறுத்து ஈஸியாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பாடி பாஸர். ஓகேவா? அப்படி என்ன கொடுத்துருக்கு? ஸோ ஃபஸ்ட்டு கோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேர் யூஆர்எல் என்கோடர் பாசர் ஈக்குவல்ஸ் டு பாடி பாசர் டாட் யூஆர்எல் என்கோடர் எக்ஸ்டெண்டட் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிங்கன்னா பேரந்திசிஸ்குள்ள கேர்லி ப்ரேசஸ்குள்ள எக்ஸ்டெண்டட் ஃபால்ஸ்னு எழுதியிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விச் the URL encoder function creates applications xww form URL coded parser. உனக்கு தெரியும் யூஆர்எல் எப்படி ஜென்ரேட் ஆகணும், www.google.com, www.youtube.com இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எப்போவுமே ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு நீ அனுப்ப போகிற ஒரு விஷயத்த என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்க? ஒரு யூஆர்எல் என்கோடட் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு வேல்யூவை ஜென்ரேட் பண்ணி, இது நீங்கள் மேக்ஸிமம் டிவாப்ஸ்ன்னு ஒரு கேட்டகரிலையும் இன்டீப்பாக படிப்பீங்க இதை பற்றி. ஓகேவா? அந்த டிவாப்ஸ் இன்ஜினியர் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி பாடி பாசர் என்ன பண்ணுது? கொடுக்குற வேல்யூவை யூஆர்எல் என்கோடடாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்டெண்டடாக ஃபால்ஸாக வச்சுக்கோன்னு சொல்லுது. ஓகேவா? ஃபால்ஸுங்கிறது இங்கே ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு அவுட்புட் வந்து யூஆர்எல்னா ஒரு யூஆர்எல்லாகவே ஜென்ரேட் ஆகி போயிடக்கூடாது. அவுட்புட் சம்திங் www/ அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டியை ஒரு ஃபால்ஸ்ன்னு சொன்னால் தான் அது ஆக்டிவ் ஆகாமல் உனக்கு ஒரு யூஆர்எல் பார்சர், ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு அப்ளிகேஷன் ஒரு கோடு வேர்டாக ஜென்ரேட் ஆகி வரும். நீ அங்கே யூசர்கிட்ட என்ன டைப் பண்ணுறியோ. ஓகேவா? ஸோ இப்போ பாரு என்ன நடக்கு. சேம் போஸ்ட்டாக மாற்றி அதே கோடை போட்டு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி மிடில் வேர்னால இந்த போஸ்ட்டுக்கும் அது விச் இந்த பாத்துக்கும் ஃபங்க்ஷன் கால் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த யூஆர்எல் என்கோடரை கூப்பிட்டுருணும், விச் இஸ் கால் பண்ணிடணும். இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த பாடி பாசர் யூஆர்எல் என்கோடரை செக் பண்ணிடுவார் வித்தின் இந்த லைனில் நீ போடுறதுனால. போட்டுட்டு ஃபங்க்ஷனில் என்ன செய்கிற, எனக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வேணும், ஃபர்ஸ்ட் நேமில் ரெக்கார்ட் பாடி டாட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ரெக்கார்ட் பாடி டாட் லாஸ்ட் நேம். அங்கே கொரின்னு பார்த்தோம், இங்கே பாடின்னு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, பாடிங்கிறது யாரை சொல்கிறோம்? இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயம். ஸோ பாடிங்கிறதே உன் மைண்ட் செட்டில் என்ன வரப்போகுது அப்படின்னா யூசர் தான் வரணும். கொரினாலும் யூசர் தான். ஆனால் கொரி என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு வேர்டாக எழுதி ஒன்று கொடுக்கும். பட் பாடி ஒரு பாடி பாசரால் கன்வர்ஷனை பண்ணி ஒரு யூஆர்எல் என்கோடட் ஃபார்மேட்டாக மாற்றி அதை உனக்கு ரெஸ்பான்ஸாக ஜேசானாக வேணும்னா ஜேசான், ராவா வேணா ரா, எல்லா ஃபார்மேட்டில் வேணுமோ அப்படி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாரு. ரெஸ்பான்ஸை கன்சோல் லாக் பண்ண சொல்லிட்டேன். ரெஸ்ட் டாட் எண்டில் என்ன சொல்லிடுங்க?
ஜேசான் நான் சொன்னேன்னா எந்த ஃபார்மேட்டில் வேணும் நீ தான் சொல்லணும். ஸோ ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை ரெஸ்பான்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கிஃபைங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஜாவாஸ்கிரிப்டில் படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரிங்காக ஒரு அஃபிஷியல் கண்டெக்டாக கொடு அப்படிங்கிறது. ஸோ அதனால அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு, சேம் அதே மாதிரி தான் இருக்கு. அங்கே பார்த்ததும் ஒரே அவுட்புட் தான், இங்கே பார்த்ததும் ஒரே அவுட்புட் தான். ரெண்டுத்துக்கு என்னதான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் அது நம்மளுக்கு தெரியாது, அங்கே நடக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியில் வித்தியாசம். ஸோ எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்யூர் டாட் பாடின்னு சொல்லி தான் எழுதுவாங்க. ஏன்னா இதுதான் ஒரு அஃபிஷியலான மெத்தட், அதுவும் போஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, யாரும் கெட் யூஸ் பண்ணுவாங்க. போஸ்ட்டுங்கிறது இங்கே நீங்கள் டைப் பண்ணுறது சப்மிட் ஆகி டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டோர் ஆகிறதுக்கு எடுத்துகிட்டு வந்து கெட் பண்ணி ஒரு இடத்துல வியூ பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் கெட்டை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வர போஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் பாடி பார்ட்ஸுங்கிறது ஒரு மிடில் வேர், அது ஜஸ்ட் ஒரு கன்வர்ஷனை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இல்லை எதுவும் திரும்ப சொல்லணுமா? ஓகே டன். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்விங் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ். ஓகேவா? இது அடுத்து ஒரு மிடில் வேர், பட் இந்த மிடில் வேர் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மிடில் வேர். ஓகேவா? சிங்கிள் லைன் ஆஃப் மிடில் வேர் தான். இதுக்கு ஆப் டாட் யூஸ்ன்னு சொல்லி எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்புங்கிறது எக்ஸ்பிரஸ், யூஸுங்கிறது ஒரு மிடில்வேரோட ஒரு கோட்வேர் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்பிரஸ் ப்ரொவைட் a built-in middleware express dot static to serve static files such as images, CSS, JavaScript, etc. ஸோ ஸ்டாட்டிக்கா, ஓகேவா, எல்லாருமே ஒரு ஃபைல் பார்த்து எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? டாட் ஸ்லாஷ் ஏதோ ஒரு ஃபோல்டர் நேம், அந்த ஃபோல்டர் நேம் திரும்ப ஸ்லாஷ் அந்த ஃபைல் நேம் index.html அப்படின்னு எழுதுவீங்க. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ ஃபைலோட பார்த்த ரைட் பண்ணி காமிச்சிருக்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அதே ஃபைலை ஸ்டாட்டிக்காக எழுதக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டாட்டிக்கானா நீ வந்துட்டு சும்மா டாட் ஸ்லாஷ் ஸ்லாஷ் index.html ஸ்லாஷ் இந்த ஃபோல்டரு அப்படின்னு ஸ்லாஷ் ஸ்லாஷாக போட்டு எழுதாமல் ஜஸ்ட் உனக்கு என்ன ஃபைல் வேணும், உன் விஷுவலில் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கெங்கேயோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எங்கெங்கேயோ ஃபைலுக்குள்ளே ஒரு பேர் வச்சுருக்கேன், விச் இஸ் output.js அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அந்த ஃபைலை மட்டும் நான் சொன்னால் போதும், எனக்கு ஸ்டாட்டிக்காக அந்த ஃபைலை போய் நீயே எடுத்துக்கணும் அப்படின்னு நீ சொல்கிற. ஓகேவா? அதுக்கு தான் அந்த கோட் வேர்ட். ஒன்றும் இல்லை, யூ சிம்பிளிஃபை நீட் டு பாஸ் த நேம் ஆஃப் த டைரக்டரி வேர் யூ கீப் யுவர் ஸ்டாட்டிக் அசெட் டு த எக்ஸ்பிரஸ் டாட் ஸ்டாட்டிக் மிடில்வேர் டு ஸ்டார்ட் சர்விங் த ஃபைல்ஸ் டைரக்ட்லி. ஸோ இந்த வேர்டை நீ யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நீ ஜஸ்ட்டு இந்த டேரக்டரியோட நேமை சொன்னால் போதும், விச் இஸ் சம்திங் app.js இல்லை output.js இந்த மாதிரி பேரை மட்டும் நீ டாட் ஸ்லாஷ்லாம் இல்லாமல் டபுள் கோர்ஸில் பேரை சொல்லிட்ட அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் டாட் ஸ்டாட்டிக் என்ன செய்யும்னா மிடில்வேரை போய் சர்ச் பண்ணி அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு தேடி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் யூ கீப் யுவர் இமேஜஸ், CSS அண்ட் JavaScript ஃபைல்ஸ் இன் டைரக்டரி நேம் பப்ளிக் யூ கேன் டூ திஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ரியாக்டில் வந்துட்டு கிரியேட் பண்ணோம்னா பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் வரும், அதில் போயிட்டு ஏதாவது அசட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ போடுறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அங்கே ஆப் டாட் யூஸ் எக்ஸ்பிரஸ் டாட் ஸ்டாட்டிக் ஆஃப் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வை. இது நீ எங்கே சொல்லணும்னா உன்னோட சர்வர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கணும். வச்சுட்டு வேற ஏதோ ஃபைலுக்குள்ளே போயிட்டு நீ ஏதோ ஒரு ஃபைலை கூப்பிட போகிற, லைக் ஏதாவது ஒரு பார்த்த கூப்பிடணும்னா நீ ஜஸ்ட் சிம்பிளாக கூப்பிட்டா போகணும், அதை ஆக்சஸ் பண்ணிக்கணும். பட் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா இந்த ஃபைல் எங்கே இருக்கணும், பப்ளிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லுங்க. ஏன்னா நீ இந்த இடத்துல பப்ளிக்னு சொல்லியிருக்க. வேற ஏதாவது ஃபோல்டர் நேம் சொல்கிற, சப்போஸ் சோர்ஸ் எஸ்ஆர்சின்னு சொல்லினா அந்த சோர்ஸில் இருக்கிறது எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பப்ளிக்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, இதை நம்ம அவுட்புட்டாக பார்க்க முடியாது, ஏன்னா இது நார்மலான ஒரு கோடு தான் இது. ஓகேவா? இது எப்படி அவுட்புட்டாக ஆகும் நெக்ஸ்ட் பேஜில் நான் காமிக்கிற மாதிரி. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, we will keep a few images in public. ஸோ பப்ளிக்குங்கிற ஃபோல்டுக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கேன், இமேஜஸ் வச்சுருக்கேன். இமேஜஸ்க்குங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்ன வச்சுருக்கேன், logo.pgn. இந்த மாதிரி நம்ம விஷுவலில் அப்படி கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? சப் டைரக்டரி அப்படிங்கிறத வச்சு ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ பப்ளிக்குள்ளே இமேஜஸ்க்குள்ளே logo.pgn வச்சுருக்கேன். ரைட்டா? ஓகே. இப்போது இந்த இடத்துல நான் logo.pgn எங்கேயுமே கால் பண்ணலை, சரியா? ஆனால் app.useல எக்ஸ்பிரஸ் டாட் ஸ்டாட்டிக் பப்ளிக்னு சொல்லிடுங்க. ஓகேவா? இன்கேஸ் நான் இந்த இடத்துல ஏதாவது லஸ்ட் logo.pgn கூப்பிட்டா அது ஒர்க் ஆகும், இல்லைனா இமேஜஸ்க்குள்ளே logo.pgn சொன்னாலும் ஒர்க் ஆகும். ரைட்டா? ஆனால் நான் அப்படி கூப்பிடாம இங்கே என்ன பண்ணியிருக்கேன்,
ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்டாட்டிக் பப்ளிக்னு சொல்லிட்டு அவுட்புட் இது ரன் ஆகுமா, ரன் ஆகிற பேஜில் போயிட்டு இப்படி நான் அந்த யூஆர்எல் கிட்ட இப்படி எழுதுறேன் இமேஜஸ் logo.pgn அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த நம்ம ஃபைலில் இருக்கிற இமேஜை இங்கே வந்து பிரிண்ட் பண்ணும். நீ யூஆர்எல்ல இப்போ லோக்கல் ஹோஸ்ட் சம்திங் பிரிண்ட் பண்ணுறியா, அந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அடுத்து /images/logo.pgn, ஏன்னா உன்னோட பேஜில் அதான் இருக்காங்கண்ணே. அதை போய் நீ அப்படியே அந்த பாத்தில் சொன்னேன்னா உன்னோட அவுட்புட் இங்கே வர ஆரம்பிச்சிடும். இது ஏன் நடக்குன்னா அது ஸ்டாட்டிக்குங்கிற வேலை நீ எழுதியிருக்கிறதுனால தான். ஸோ உன்னோட ஸ்டாட்டிக்கில் உன் அவுட்புட்டை நீ அங்கே விதைச்சிருக்க, பப்ளிக்கில் சொல்லியிருக்க, அந்த பட்சத்தில் அங்கே வந்து ஆட் ஆகுது. இதுதான் அங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும். ஸ்டாட்டிக் இதுவும் ஒரு டைப் ஆஃப் மிடில் வேர் தான். ஓகே மலேஸ்ரீ, ஓகே தானே? ஸோ லெட் அஸ் see some example. ஸோ நேற்றுள்ள பிபிடி இது அவ்வளோதான். ஸோ இதான் பார்த்துக்கோம். நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் ஆஃப் பிபிடிக்குள்ளே போகலாம். நான் என்னங்கிறத காமிக்கிறேன் அதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிபிடி என்ன அப்படின்னா டேட்டா டைப்ஸ் நோட்ஜஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிபிடியில் உள்ள எல்லா கான்செப்ட்டும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிக்க முடியுது இல்லை. மிடில் வேர்னா என்ன, மிடில் வேர்னா நான் அன்றைக்கே சொன்னோம்ல, சர்வருக்கும் டேட்டாபேஸ்க்கும் நடுவில் நடக்கிற விஷயம் தான் மிடில் வேர். அண்ட் சேம் கிளைண்ட்டுக்கு யூஸரும் சர்வருக்கும் நடுவில் நடக்கிற விஷயம் தான் என்னது மிடில் வேர். ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னது, யாருக்குமே எதுவும் டவுட்ஸ் இல்லை, கோத்ரூவாக தானே இருக்கிறீங்க. ஓகே, இன்கேஸ் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபசிலா ஓகேவா, எதுவும் இஷ்யூ இருக்குது? ஓகே, இப்போது இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு பிளான் திரும்பவும் புரியல அந்த ஃப்ளோ அப்படின்னா ஒரு 2 days நாளைக்கு லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லீவில் அனலைஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள். மண்டே கூட பார்க்கலாம். இல்லை நீங்கள் எனக்கு எதாவது நடத்தணும் வைக்கணும்னா மார்னிங்கே குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்ம செஷனை யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நடத்திட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எதாக இருந்தாலும் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டன். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக டேட்டா டைப்ஸ் போகிறோம். இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் டேட்டா டைப்ஸுங்க இந்த மாதிரி நிறைய வரும். நோட்.js அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குது. பட் இது ரொம்பலாம் ஒன்றும் இருக்காது. ஒரு உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை ரீகால் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப ஈஸி, ஒவ்வொரு பிபிடியும் ஈஸியாக போயிடும். பட் இந்த ஃபஸ்ட்டு பிபிடியில் இருக்கிற கான்செப்ட் மட்டும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம விச் இஸ் லைக் விஷுவலில் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் இந்த கோர் மாடியூல்ஸ் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நோட்.js-ஓட ஒரு குழந்தை. சாரி, நோட்.js-க்கு பிறந்த ஃபஸ்ட்டு விஷயங்கள் அவங்கெல்லாம். ஓகேவா? அதனால இவங்க 4 பேரை பற்றி ஒரு சின்ன கோட் அதை பார்த்து வச்சு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். கான்ஸ்டன்ட், பாத், ரெக்யூர் அந்த மாதிரி. சேம் ஹெச்டிடிபியும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஈவெண்ட்டும் எஃப்எஸும் மட்டும்தான் பார்க்கல. ஸோ அந்த 2 விஷயத்தையும் நம்ம ஈஸியாக டேக் ஓவர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நோட்.js includes several code modules for essential functionality. Some commonly யாரெல்லாம்னா எஃப்எஸ், ஹெச்டிடிபி, பாத்து, ஈவெண்ட். ஓகேவா? ஸோ எஃப்எஸ்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபைல் சிஸ்டம் which is read or write files and directories. ஓகேவா? ஸோ இது ஏன் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ரீடு ரைட்டு அப்படிங்கிறதுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். பொதுவாக ஜேஎஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஒரு சாஃப்ட்வேருக்கு எல்லாம் தேவைப்படுதுன்னா ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் தான் ஒரு அஃபிஷியலான இந்த சிஸ்டம் கிரியேட் ஆச்சு. ஓகேவா? அதனால தான் அந்த பேசிக்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ஃபைல் இருக்குது, சம்திங் நம்பர்ஸில் கொஞ்சம் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அந்த ஃபைலை உனக்கெல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீ சும்மா புக்கு மாதிரி ஓப்பன் பண்ணலாம் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு சில கோட் வேர்டை வச்சு பார்க்கணும். அந்த கோட் வேர்டெலாம் யார்கிட்ட இருந்து வருவார்னா ஃபைல் சிஸ்டம்கிட்ட இருந்து வருவார். அதே மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு எப்படின்னா, இப்போ நீ ஒரு பென்ட்ரைவ் வச்சுருக்க, அதில் மூவிஸ் இருக்குது அப்படின்னா பென்ட்ரைவை திறந்து படத்தை பார்க்க மாட்டேன். அந்த பென்ட்ரைவை டிவிலேயோ உன்னோட லேப்லேயோ இன்ஜெக்ட் பண்ணுவேன். அதுலேருந்து
அவங்களுக்கும் பென்ட்ரைவுக்கும் டிவிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு அங்கே இருக்கிற ஃபைல்ஸை எடுத்துட்டு டிவி டெலிகாஸ்ட் பண்ணுது, டிவியோ லேப்போ. இதுதான் ப்ராசஸ், கரெக்டாக? அதே மாதிரி ஒரு ஃபைல் இருக்குது, அதை நீ டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் சிஸ்டம்னு ஒன்று எடுத்து அவங்ககிட்ட இருந்து கோடு வேர்டு வாங்கி அக்செப்ட் பண்ணிக்க. உங்களுக்கு பென்ட்ரைவ் இருக்குன்னா டிவியோ லேப்போ சோர்ஸ் தேவைப்படுதுல, அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதுக்கு எஃப்எஸ்ன்னு ஒரு சோர்ஸ் தேவைப்படுது. அவங்கள வச்சு தான் நம்ம ஓனாக ரீடும் ரைட்டையும் கண்டுபிடிச்சி இருக்கணும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிற ஒரு கோடு பார்க்கலாம். அண்ட் தென் ஹெச்டிடிபி தட் கிரியேட்ஸ் சர்வர் அண்ட் கிளைண்ட். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சர்வரையும் கிளைண்ட்டையும் கிரியேட் பண்ணி அவுட்புட்டாக நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணும். இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பாத்தில் வந்துச்சு. பாத் விச் மணிப்புலேட் 5 பார்ட்ஸ். நீங்கள் இந்த டபுள் கோட்ஸில் ஸ்லாஷ்ன்னு போட்டு இந்த பாத்தில் இவங்க தான் வரணும், ஸ்லாஷ் அபவுட்னா அபவுட் பேஜ் தான் வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறீங்களா, அந்த மணிப்புலேஷன். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துங்கிற வச்சு சூட்டபுளாக பண்ணுறது. ஈவெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் கஸ்டமர் ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம நிறையவே பார்த்துட்டோம் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்லாம். ஸோ ஒரு பட்டன் ஃபங்க்ஷனாக ஈவெண்ட் ஹேண்ட்லர் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா இவங்க இந்த இடத்துல வருவாங்க. இதுக்கும் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். பட் இந்த ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்பலாம் ஒரு காம்ப்ளிகேட்டாலாம் இருக்காது, ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் என்ன வேலை நடக்கும், அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டை கால் பண்ணால் ஒரு ஈவெண்ட் நடக்கும். பட் அது கால்னு சொல்ல மாட்டாங்க, அங்கே ட்ரிகர்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க, அவ்வளோதான் விஷயம். அதனால் ஈவெண்ட்டையும் நம்ம லேட்டராக ஒரு கோடு வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எஃப்எஸ் ஹெச்டிடிபி பாத் ஈவெண்ட்ஸ் இந்த நாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் தானே? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லை? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? ஓகே. ஸோ இனிமேல் வரக்கூட ஸ்லைட்ஸ்லாம் இந்த டேட்டா டைப்ஸ் நோட்.js சேம் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்த மாதிரியே இருக்கும். விச் கண்டைன்ஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் சிமிலர் டு ஜாவாஸ்கிரிப்ட். யாரெல்லாம் வராங்க? பூட்ஸ்ட்ராப், அன்டிஃபைன், நல், ஸ்ட்ரிங், நம்பர். ஸோ பூலியன்னா என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸை சொல்கிறது. அன்டிஃபைன்னா என்ன, ஒரு விஷயத்த கன்சிடரே பண்ணாமல் ஏ ஈக்குவல்ஸ் டு 1ன்னு இல்லாமையே ஏ பிரிண்ட் பண்ணு சொன்னால் அன்டிஃபைன். ஓகேவா? ஏ ஈக்குவல்ஸ் டு வேல்யூவே இல்லை ஏ பிரிண்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரிங்குனா என்ன, ஏ ஈக்குவல்ஸ் டு சம்திங் ஏதாவது ஸ்ட்ரிங்கை போட்டோன்னா ஸ்ட்ரிங். நம்பர்னா என்ன, ஏதாவது ஒரு நம்பருக்கு போடுறேன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட் லைட் பண்ணிங்கன்னா லூஸ் டைப்பிங். Node.js about loose typing, which means you don't need to specify what day of information will be stored in a variable in advance. We use the var and let keywords in Node.js declare any type of variable. Examples are given below. ஓகேவா? சிம்பிளாக லூஸ் டைப்பிங் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்கு, a equals to 35, டைப் ஆஃப் ஏ என்ன, நம்பரு, கீக்ஸ் ஃபார் கீக், டைப்ஸ் ஆஃப் ஏ என்ன, ஸ்ட்ரிங்கு, டைப் ஆஃப் ஏ ட்ரூனா பூலியனு, அன்டிஃபைனா அடிக்கும். ஸோ இது சிம்பிளான ஒரு அன்டிஃபைண்டான வேல்யூ வரைக்கும். மற்றபடி இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான், கரெக்டாக? இதில் எதுவும் குழப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் டவுட்னா ரைஸ் ஹேண்ட் பண்ணி கேட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ Node.js ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த சேம் as JavaScript ஆப்ஜெக்ட், தட் இஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சிமிலர் டு வேரியபிள்ஸ். இதெல்லாம் ஏன் இங்கே சொல்கிறாங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாதவங்க இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காட்டுக்கல்ல வருது. ஓகேவா? அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ விச் சிமிலர் டு த ஆப்ஜெக்ட் and similar to variables, and it contains many values which are written as name, value pair, name and value are separated by a colon, and every pair is separated by a comma. ஓகேவா? ஸோ என்ன நடக்குது, லெட் கம்பெனி கேர்லி பிரிசஸ் ஓப்பன் பண்ணி நேம், இன்ஃபோஸ்மெண்ட், அட்ரஸ், திருநெல்வேலி, கான்டாக்ட் நம்பர், இமெயில், ஓகேவா, எல்லாம் இருக்குது. கன்சோல் டாட் லாகில் இந்த இதை போடுறோம் அப்படின்னா செப்பரேட்டட் பை கமா, அதோட வேல்யூ போடணும்னா கமா போட்டு தான் அது போகணும். நீங்கள் ஜாவா பைத்தான் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். ஜாவாக்கு வந்து ப்ளஸ் வரும்னு நினைக்கிறேன், இல்லை சிக்கு தான் ப்ளஸ் வரும்னு நினைக்கிறேன். சாரி, நானே மறந்துட்டேன், எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிறதோ அதே காப்பி பண்ணி நோட்லேயும் பண்ணுறாங்க. அதனால தான் அதுக்கு பேரே Node.jsன்னு வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் பெரிய இஷ்யூ கிடையாது. கமா போட்டு அதோட வேல்யூ பண்ணலாம். ஸோ கமா போட்டு டைப் ஆஃப் அதோட வேல்யூனா என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ தாட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் போகிறேன். functions is Node.js. Node.js functions are defined using the function keyword, then the name of the function and parameters which are passed in the function. In Node.js, you don't have to specify data types for that parameters and check the number of arguments received. Node.js functions follow variable rule, which is 3, which is there while writing JavaScript function. So same அதே தான்.
ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு நேம் வைக்கணும், பேராமீட்டர்ஸ் வச்சுருந்தேன் நான் உள்ள பாஸ் கரெக்டாக பண்ணணும், அங்கேருந்து கெட் பண்ணணும். we don't have to specify data types for the parameter. ஸோ அங்கே போயிட்டு பேராமீட்டர் அனுப்பும்போது டேட்டா டைப்பை சொல்லி அனுப்பணும்னு கூட அவசியம் இல்லை, அங்கே வச்சு நீ கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து சின்ன விஷயம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு ஃபங்க்ஷனில், கோடு வந்து எப்போவுமே நேராக இங்கே தான் வரும், இதெல்லாம் பார்க்காது. let x equal to 2, let y equals to 3. ஓகேவா? 2 3 இருக்குது. கன்சோலர் லாகில் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸுங்கிறது வேல்யூ. ஸோ 2 அண்ட் ஒய்ங்கிற வேல்யூ 3. 3 இஸ் மல்டிப்ளை ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருக்க. ஸோ மல்டிப்ளை ஆஃப் எக்ஸ் என்ன, நம் 1, ஒய் வந்து நம் 2. அப்போ 2 இங்கே போகும், 3 அங்கே போகும். ரிட்டர்ன் 2 ஸ்டார் 3, 2 3 ஸ்டார் 6. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 and 3 is 6 அப்படிங்கிற அவுட்புட். ஸோ இந்த மாதிரி கோடு எல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகால் தான். இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டில் இருந்தது, Node.jsக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் string and string functions in Node.js. In Node.js we can make a variable a string by assigning a value either by using single or double quotes, and it contains many functions to manipulate strings following in this example. ஸோ x equal to வந்துட்டு வெல்கம் டு இன்ஃபோஸ் மைண்ட் டபுள் கோட்ஸில் இருக்குது, இது சிங்கிள் கோட்ஸில் இருக்குது, இது அரேக்குள்ளே சிங்கிள் கோட்டாக இருக்குது. ஸோ கன்சோல் எக்ஸ் அண்ட் ஒய் போட்டேன்னா சேமாக தான் வரும். நெக்ஸ்ட் கான்கேட் யூஸிங் ப்ளஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிடும். ஸோ வெல்கம் டு இன்ஃபோஸ் மைண்ட் Node.js டியூட்டோரியல்ஸ் அப்படி. ஸோ கான்கேட்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் மேக்ஸிமம் ரேராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜாவாஸ்கிரிப்டில். அதே மாதிரி கான்கேட் யூசிங் ஃபங்க்ஷன் எக்ஸ் டாட் கான்கேட் ஆஃப் ஒய். ஓகேவா? யாரோட கான்கேட் பண்ணணும் அப்படின்னு ஃபங்க்ஷன்லேயும் பண்ணலாம், நார்மலாக ப்ளஸ்ஸும் பண்ணலாம். ஓகேவா? பொதுவாகவே இந்த ப்ரோக்ராமிங்கில் குழப்பக்கூடிய விஷயம் என்னென்னா, சில இதுக்கு இப்படி ஃபங்க்ஷன் இருக்கும், சில இதுக்கு இந்த மாதிரி ப்ளஸ்ஸு ஆப்ரேட்டர்ஸ்லேயே இருக்கும், சில இதுக்கு ஏதாவது ஒன்று தான் கம்பல்சரியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு இந்த ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும். இந்த மாதிரி பொசிஷன்ஸ் குழப்பிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பிளிட் ஸ்ட்ரிங் அது எப்படி பண்ணலாம், எக்ஸ் டாட் ஸ்பிளிட் ஆஃப் என்ன ஸ்பிளிட் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிங்க, ஸ்பேஸ்ன்னு சொல்லிக்கும். அதனால் ஒவ்வொரு இதுக்கும் நார்மலாக வர ஸ்பேஸோட எக்ஸஸாக ஒரு ஸ்பேஸ் வரும். அது நீங்கள் அவுட்புட்டாக பண்ணி பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட்டு ஜாயின் ஸ்ட்ரிங். ஓகேவா? கமாண்ட் இசட் டாட் ஜாயின் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இசட்டுங்கிறத ஒருத்தனை கூப்பிட்ருக்காங்க. இசட்டுங்கிறது யார், ஒரு அரை. ஓகேவா? ஸோ அந்த அறையை வந்து எப்படி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கமா போட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால தான் இசட் டாட் ஜாயினில் வந்துட்டு கமா போட்டு அப்படி ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணும். ஸோ ஹலோ அண்ட் எவ்ரி ஒன் கமா பை. ஸோ இது நார்மலாக வரும். இங்கே வந்து தப்பான அவுட்புட் இருக்குது ஸ்பிளிட் ஸ்ட்ரிங்கில், பிகாஸ் ஸ்பேஸ்ன்னு வச்சுட்டு இங்கே கமா வந்திருக்கு. ஸோ ஓகே, என்னன்னு தெரில, தப்பாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கானும் தெரில, நான் ஒரு செக் ஓவர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஜாயின் ஸ்ட்ரிங் அடுத்து கேரட் அட் இண்டெக்ஸ் 5. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறது. எக்ஸ் டாட் கேரட் அட்னா எந்த இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ 0 1 2 3 4 5. ஸோ எம் தான் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியக்கூடிய விஷயம் இல்லை. இன்கேஸ் இதில் எதுவும் டவுட்னா கேளுங்க. ஓகேவா? யா, நெக்ஸ்ட் ஒரு சின்ன புது கான்செப்ட் விச் இஸ் பஃபர் இன் Node.js. ஓகேவா? ஸோ இன் திஸ் process we have a data type called buffer to store binary data, and it is useful when we are reading data from files or receiving packets over the network. இந்த பஃபரோட கான்செப்ட் மேக்ஸிமம் டு த பாயிண்ட் நெட்ஒர்க்குக்கான பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? இந்த பஃபருங்கிற வேர்ட் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருவீங்க? டு த பாயிண்ட் சம்திங் ஒரு யூடியூப் ரன் ஆகும்போது வீடியோவோட ஸ்பேஸ் அந்த ஒயிட் கலரில் ரன் அப் ஆகி போனால் அது பஃபர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மேபி எஸ், கரெக்ட். அந்த மாதிரி ப்ராசஸில் நெட்ஒர்க்கில் வரக்கூடிய விஷயம். ஃபசிலாக கரெக்டாக அதே தான், அந்த பஃபர் அங்கே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும், பட் இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் இல்லை. சரியா? ஸோ அதில் என்ன நடக்கு, அட்வான்ஸாக உங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்க யூடியூப்பில் அது பஃபர் ஆகி ஃப்ரண்ட்டுக்கு போகுது. ஓகேவா? அது போக நம்மளுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கிற டைம் செகண்டில் விச் இஸ் 1 2 3 4 இந்த செகண்ட்ஸில் நம்மளுக்கு ரன் ஆகக்கூடிய சாங்கோ ஏதோ யூடியூப்பில் செகண்ட் வைஸ் ரன் ஆகும். ஆனால் நெட்ஒர்க் என்ன செய்யும், இந்த செகண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இன்னும் ஸ்பீடாக செகண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு செகண்டுக்கே அங்கே வந்து
நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து 3 செகண்ட் ரன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பஃபர் ஆகி போகும்போது அதை வச்சு நெட்வொர்க் இருக்குன்ட்டு ரன் ஆகிட்டே வரும். இதுதான் நார்மல் பஃபர். ஓகேவா? அதே ப்ராசஸ் வச்சு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, b ஈக்குவல்ஸ் டு நியூ பஃபர் ஆஃப் 10,000 அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? விச் இஸ் சம்திங் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு டைம் லைனை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து ஒன்றும் இல்லாமல் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ b டாட் ரைட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்த அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகி நீ எதாவது டைப் பண்ண சொல்லணும். ஓகேவா? ஸோ அதில் எதையா நீ ஒரு இதை டைப் பண்ணுற அப்படின்னா அதோட லென்த் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே ஒன்றும் டைப் பண்ணலாம், நான் 1ன்னு வந்துருக்கு. பியோட லென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா 10,000 வரும். ஓகேவா? பிகாஸ் அதோட பஃபரோட டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ இது ஒரு சிம்பிள் கோடு தான், ஒரு மாதிரி எதுக்கு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஓகேவா? பட் நீங்கள் பஃபரோட பேசிக்கான கான்செப்ட் என்ன நினச்சிக்கணும், நம்மளோட ப்ரெசன்ட் டைம் லைனோட விச் இஸ் ஒவ்வொரு செகண்டாக ரன் ஆகிற டைம் லைனோட இவர் ஒரு அட்வான்ஸான டைம் லைனில் ஸ்பீடப் ஆகி போவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ பஃபர் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தானே? யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா பஃபரில்? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Node.js வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். இதுவும் ஒரு சின்ன நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். இட்ஸ் கண்டெய்ன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் விச் இஸ் இம்போர்ட்டட் யூஸிங் ரெக்யூர் டைரக்டிவ். ஸோ ரெக்யூரை யூஸ் பண்ணி தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அண்ட் வி ஹாவ் டு கிரியேட் அ சர்வர் அண்ட் ரைட் கோட் ஃபார் த ரீட் ரெக்வெஸ்ட் அண்ட் ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். மேக் அ ஃபைல் web.js வித் அ ஃபாலோயிங் கோட். ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் வச்சு ஷேர் பண்ணுவோம். இங்கே டேரெக்டாக ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் நல்ல ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணணும், ஆரோ ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ரெஸ்டார்ட் ரைட் ஹெட் என்ன ஃபார்மெட்டில் எழுத போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். அண்ட் கோடு, நான் இந்த கோடை வந்து டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன்னா இன்ஸ்பெக்டில். ஓகே. ஸோ அந்த கோடுங்கிறத எதை சொல்கிறேன், விச் இஸ் அவுட்புட்டில் வரக்கூடிய ஸ்டேட்டஸ் கோடை சொல்கிறது. ஓகேவா? 200னா ஓகேன்னு அது அக்செப்ட் ஆகி HTTP ஸ்டேட்டஸ் வந்து குட்னு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? கண்டென்ட் டைப் என்ன வரணும், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை பிளெயினாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அண்ட் தென் ரெஸ்டார்ட் எண்டில் என்ன வரணுமோ அந்த ப்ராசஸை அவுட்புட்டாக கொண்டு வரும். அண்ட் தென் லிசன் பண்ணியிருக்கு. இதில் லிசனோட டைப் எப்படி எழுதியிருக்காங்க, இதோடய சேர்த்து எழுதியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் முடியவும் டாட் லிசன் எழுதிட்டாங்க. நம்ம அப்படி எழுத மாட்டோம். சர்வர் ஈக்குவல்ஸ் டு HTTP டாட் இன்னு எழுதுவோம், சர்வர் டாட் லிசன் எழுதிட்டு போவோம். ஸோ நீ ஸ்ப்ளிட் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ சேம் அதோட அவுட்புட், திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் Node.js பேஸ்ட் அப்ளிகேஷன். யூ வில் சி த ரெஸ்பான்ஸ் விச் சம்திங் அந்த அவுட்புட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? web.file உள்ளது. then run again command node web.js and refresh the tab in the browser. Okay, right. So next slide I thought finish நினைக்கிறேன். Yes, okay. So இதுதான் ஓவராலாக ஒரு வெப் which is called nearly Node.js ஓட basic data types. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேயே ஆல்ரெடி பார்த்தது தான். பட் இதோட தரது கோர் மாடியூல்ஸ்ன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, இங்கே இருக்குது. இவங்களோட 4 கான்செப்ட்ல இருந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கோட் வரும். அதில் HTTPக்கும் பார்த்துக்கும் நம்ம டைரெக்டாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ தேர் இஸ் நோ வரி டு. பட் எஃப்எஸ்க்கும் ஈவெண்ட்ஸ்க்கும் பார்க்கல. நெக்ஸ்ட் கிளாஸில் எஃப்எஸோட கோடும் ஒரு 3 இல்லை 4 கோடு வரும். அதையும் ஆன் ஸ்பாட்டில் அப்படி டைப் பண்ணி பார்த்துட்டு தென் ஈவெண்ட்டுக்கு ஒரே ஒரு சின்ன கோடு தான், அதையும் டைப் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிபிடிக்கு மூவ் ஆகலாம். ஓகேவா? ஸோ நியர்லி செஷன் இஸ் ஓவர். இஸ் தேர் எனி டவுட் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஆல் ஓகே தானே? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்காதுல்ல? எனி தம்ஸ் அப்? நான் ஒரு டவுட். சொல்லுங்க. இந்த ஸ்டாட்டிக் ஃபைல் சொன்னீங்க, வெறுமனே ஃபைல் தானே, ஏதாவது செக்யூரிட்டி எங்க அதுல ஏதாவது மிடில் வேர் எங்க வருது? ஓகே. ஸோ ஸ்டாட்டிக்ங்கிறதே ஒரு மிடில்வேர் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ என்ன நடக்குன்னா, நான் மிடில்வேர்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், யூசர்கிட்ட இருந்து சர்வருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய விஷயம், சேம் சர்வர்கிட்ட இருந்து டேட்டா பேஸ்க்கும் நடுவில் நடக்கிற விஷயம்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இது வந்து மிடில்வேர்லேயே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். சம்திங் ஒரு ஃபைலை நீ ஜஸ்ட்டு அதோட பார்த்த டைரக்டாக சொல்லாமல் அதோட கோட் வேர்டாக எனக்கு என்ன ஃபைல் நேம் கிரியேட் பண்ணியோ அந்த நேமில் கூப்பிட்டா அது போய் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் நடுவில் இருந்து அந்த வேலையை செய்கிறாருல,
ஒருத்தர் அவர் நடுவில் இருந்து பப்ளிக்கில் போய் இமேஜஸில் போய் அந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுக்காருல ஆட்டோமேட்டிக்காக, அந்த மாதிரி அது வந்து ஒரு பப்ளிக்கை காமனாக ஆக்கிரும். உன் விஷுவலுக்கு இது வந்து உன் விஷுவலுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிடில் வேர்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அவர் காமனாக நீ என்னெல்லாம் சொல்கிறியோ அதெல்லாம் அவர் பப்ளிக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாரு. சிம்பிளாக சொன்னாங்க. ஓகேவா? ஓகே, வேற எனி அதர் டவுட்ஸ்? ஆல் ஓகே தானே? ஓகே, ஃபர்ஸ்ட்லா கிளியர் அண்ட் ஃபாத்திமா கிளியர். கேமல் அண்ட் மலேஸ்வரி ஓகே தானே? ஓகே, ஓகே. ஸோ ரைட், ஸோ செஷன் இஸ் ஓவர். Monday or meet